இருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போங்க. இப்போது இறப்புகள் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பெண் குழந்தைகள் 4 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அது பெரிய அளவில் பயத்தை உண்டாக்கியிருக்கு மக்களிடையே. மும்பையில் எந்தெந்த பழக்கடையிலலாம் இந்த தர்பூசணி வச்சுருந்தாங்களோ அந்த தர்பூசணிவே எடுத்துட்டாங்க. ஏன்னா மக்கள் பழக்கடையில் தர்பூசணி வச்சுருந்தாலே அவங்க வேறு எந்த பழத்தையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, பயந்து போய் அந்த கடைக்கே வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தர்பூசணி பழத்தை ஷெல்ஃப்லேருந்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி தர்பூசணி பழம் சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியல. போன வருஷம் தமிழ்நாட்டில் இதே ஏப்ரல் மே மாதத்தில் தர்பூசணி பழத்தில் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. நிறமிகள் அதை நிறத்தை அதிகப்படுத்துறதுக்கு, சுவையை கூட்டுவதற்கு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு விஷயம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சுற்றுச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போங்க. இந்த நிகழ்வு நடந்தது சனிக்கிழமை இரவு. வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்திருக்கிறாங்க இந்த குடும்பத்தினருக்கு. அந்த கெஸ்ட்லாம் போன பின்னாடி அவங்க கடைசியாக சாப்பிட்ட பழம் தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 1:30 மணிக்கு சாப்பிட்ருக்கிறாங்க இரவு. காலையில் 5 மணி சுமாருக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே வாந்தி, டயரியா, வயிற்று வலி, தலை சுத்தல் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. மும்பையில் உள்ள ஜே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் செய்யப்படுறாங்க. குடும்பத்தில் இளைய பெண் 12 வயது ஜைனாப் தான் முதல்ல இருக்கிறாங்க. காலையில் 10:15 மணிக்கு நஸ்ரீன் 35 வயதான அவங்க அம்மா அடுத்த 2 மணி நேரத்தில் 12:30 மணிக்கு இறக்குறாங்க. ஆயிஷா இன்னொரு பெண் குழந்தை சாயந்தரம் 5:15 மணிக்கு இறக்குறாங்க. அப்துல்லா குடும்ப தலைவர் 44 வயசு 10:15 to 10:30 மணிக்குள்ள அவர் இறந்துடுறார். அதாவது சாப்பிட்ட 12 மணி நேரத்துக்குள்ளார இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன் குறிப்பாக தர்பூசணி மேலே சந்தேக கண் விழுந்திருக்கு அப்படின்னா, அந்த கெஸ்ட்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கெஸ்ட்டும் எல்லா உணவும் சாப்பிட்ருக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு விருந்தில் பிரியாணிலாம் இருந்திருக்கு. இந்த பிரியாணியை சாப்பிட்ட 5 கெஸ்ட்டு ப்ளஸ் இந்த குடும்பத்தினர் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த 5 கெஸ்ட்டு வந்துட்டு போன விருந்தினர்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே ஏற்படலை, நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் நைட்டு 1:30 மணிக்கு கடைசியாக இவங்க சாப்பிட்டது, இவங்க மட்டுமே சாப்பிட்டது அந்த தர்பூசணி மட்டுமே. அப்படிங்கிறதுனால தான் சந்தேக கண் தர்பூசணி மேலே இப்போ விழுந்திருக்கு. இப்போ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். இப்போது இறப்புகள் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் சிறுநீரகம் செயலிழந்து விட்டது மிக வேகமாக. ஆனால் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. எய்தர் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எச்சங்கள் ஒருவேளை அந்த பழத்துக்குள்ளே இருந்திருக்கலாமா ஒரு கேள்வி, இல்லை வேற ஏதாவது அபாயகரமான கிருமி தொற்றும் இந்த அளவுக்கு வேகமாக உயிரிழப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதிரி சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் சல்மனெல்லா, ஈகோலை, லிஸ்டீரியா போன்ற பெரிய பெரிய உயிர்கொல்லி கிருமிகள் இருந்திருக்கலாம். இது 2வது பாசிபிலிட்டி. ஆனால் பிரச்சனை எதில் வேணால் இருந்திருக்கலாங்கிறதுனால சாம்பிள் தர்பூசணியிலேருந்து மட்டும் சாம்பிள் எடுக்கப்படலை, பிரியாணி சாம்பிள் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே புலாவ் சாப்பிட்ருக்கிறாங்க, அந்த பிளேட்டில் மிச்சம் மீதி இருந்த புலாவ் சாம்பிள் எடுத்திருக்காங்க. சாதம் கொஞ்சம் மீதி இருக்கு கிச்சனில், சாப்பிட்டது போக அந்த சாதம் சாம்பிள் எடுத்திருக்காங்க. சில மசாலா பொருட்கள் பிரியாணி மசாலாலாம் அந்த கிச்சன் ஸ்லாபில் இருந்திருக்கு, அந்த பிரியாணி மசாலா சாம்பிள் எடுத்திருக்காங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, என்னென்ன சாப்பிட்ருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ எல்லா சாம்பிளுமே இப்போ எடுக்கப்பட்டு ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேலும் பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கிறாங்க சில பேர், அந்த பேரிச்சம்பழம் சாம்பிள் எடுத்திருக்காங்க. குடித்தது போக மீதி இருந்த தண்ணீர், குடித நீர் சாம்பிள் எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்துருக்காங்க. தண்ணீரில் பட்டை தூள் கலக்கப்பட்ட தண்ணீர் இருந்திருக்கு, அந்த தண்ணீரும் சாம்பிள் எடுத்திருக்காங்க. மும்பையில் பந்த்ராவில் இருக்கக்கூடிய லேபில் இப்போ அனாலிசிஸ் நடக்குது, அதோட ரிப்போர்ட் வந்துடும். ஆக மொத்தம் பிரச்சனை எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத துல்லியமாக கண்டறியணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணித்தாகணும். ஏன்னா கண்டிப்பாக 4 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சாப்பிட்ட ஏதோ ஒன்று தான் பிரச்சனை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது தர்பூசணியா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக இருந்தாலும் இப்போ தர்பூசணியோட தோல் கடினமான தோல், அதன் வழியாக பெருசாக போக வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதோட தர்பூசணியோட தோல், அதோட கண் பகுதி, இந்த பகுதியில் ஒரு 15
15க்கும் மேற்பட்ட பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டு தான் தர்பூசணியை வளர்க்குறாங்க. அதை பயிரிடப்பட்டு நம்ம அறுவடை செய்கிறோம். இன்னொரு விஷயம் நம்ம வச்சுக்கணும், அறுவடை செய்யும்போது மாம்பழம் மாதிரி நம்ம வந்து காயாக இருக்கும் போதே பறித்து அது கால்சியம் கார்பைடு கல்லுலாம் போட்டு பழுக்க வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து தர்பூசணிக்கு கிடையாது. தர்பூசணி ஓரளவு பழுக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செடியிலேருந்து எடுப்பாங்க. அதனால் அதை பறித்த பின்னாடி அதில் எந்த கெமிக்கலும் போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. போன வருஷம் வந்த கான்ட்ரவர்சி மாதிரி ஏதாவது வந்து இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது போன வருஷம் நம்ம உணர்ந்துட்டோம். அது தவறான தகவல்னு. அதே மாதிரி இதில் ஏதாவது உண்மையிலேயே பிரச்சனை இருக்காங்கிறத முதல்ல பார்த்தாகணும். என்னதான் உள்ளார கொஞ்சமாக பெஸ்டிசைடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் அது இப்படி உடனடியாக வேகமாக வந்து 12 மணி நேரத்தில் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு டோஸ்லாம் வந்து பூச்சிக்கொல்லியெல்லாம் உள்ளே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மிக 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 ரேருங்க. இது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். ஆனால் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரிது. நம்ம நல்ல பழத்தை நல்லா கழுவிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இறப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்கிறத அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பூச்சிக்கொல்லி இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா பழங்கள் காய்கறிகள்லையும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கத்தான் செய்யுது. எப்படி அதை கழுவணும், பழங்கள் காய்கறிகளில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை நீக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ சில வருடங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், எனக்கு பாருங்கள். இந்த கார்ட்ஸாகவும் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ரொம்ப தெளிவாக நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோன்னா பூச்சிக்கொல்லிகள்லாம் நீக்கிடலாம். அதனால் தைரியமாக வந்து இதையெல்லாம் ப்ராப்பராக கழுவி சாப்பிடுவதல் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பயந்துக்காதீங்க யாரும். எனிவே இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு பதிவு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கடையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸையும் அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முக்கியமான தகவல்களை இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்த பின்னாடி மறுபடியும் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.